உங்க பிள்ளைகளுடைய போட்டோஸ், உங்க பிள்ளைகளுடைய வீடியோஸ், குறிப்பா பெண் பிள்ளைகள், அதே மாதிரி மனைவி, இவங்களுடைய போட்டோஸ சும்மா சோசியல் மீடியால ஏத்தாதீங்க. என்ன பண்ணுவாங்க, இப்ப உங்க பெண் பிள்ளை போட்டோ ஒண்ணு கிடைச்சிருச்சு, உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தன் இருக்கிறான், உங்க பிசினஸ்க்கு பிடிக்காதவன் எவனோ ஒருத்தன் உங்க பெண் பிள்ளையோட போட்டோவை எடுத்து என்ன வேணாலும் செய்ய முடியும். இப்ப என்ன வேணாலும் செய்யலாம். முந்தில என்ன பண்ணுவோம்னா தலையை வெட்டி மட்டும் அருவருப்பா மாத்துவான். இப்ப அப்படி இல்ல, உங்க பிள்ளையோட வீடியோவை உங்க பிள்ளை நடக்கிற மாதிரியே என்ன தப்பு செய்யற மாதிரி அருவருப்பா செய்யற மாதிரி எல்லாம் மாத்த முடியும். ஆனா பேசுறது உங்க பிள்ளையோட குரல்லையே இருக்கும். தயவு செய்து இந்த பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளுக்கும் சொல்றேன், குறிப்பா பெண் பிள்ளைகளுக்கு சொல்றேன், இந்த சும்மாவாது செல்ஃபி எடுத்து 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 இந்த இதுல ஏத்துறது, ஸ்டேட்டஸ்ல வைக்கிறது, பேஸ்புக்ல ஏத்துறது, ட்விட்டர்ல ஏத்துறது முதல்ல நிறுத்துங்க. உங்க குடும்பத்தினுடைய மானம் மரியாதை எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவான். உங்களுக்கு அது பெருசு இல்லை அப்படின்னு பட்ட பிறகு அவஸ்தைப்படுறதுல பிரயோஜனம் இல்லை. தேவையானதுக்கு மட்டும் சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணுங்க.